அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பதிவுனா எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜோதிட சாஸ்திரத்துல காலப்பகை என்று ஒன்று இருக்கிறது. காலப்பகை, காலத்திற்கும் பகை, அதை மாற்ற முடியாது. காலத்திற்கும் பகையை மாற்ற முடியாது. அப்ப இந்த காலத்திற்கும் பகை என்பதை மாற்ற முடியாது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, காலத்திற்கும் பகை இந்த 12 கட்டத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் காலத்திற்கும் பகை, அது அந்த இடத்துல உட்கார்ந்துட்டா இந்த காலப்பகை என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட சித்தாந்தம் இருக்கு. இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு விதிதான். அது இன்னைக்கு விளம்ப வேண்டிய, சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். அது பிரபஞ்சத்துடைய ஒரு நோக்கம். இன்று நம்மளுடைய கஸ்டமர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை இன்னைக்கு சொல்றேன். காலப்பகை என்பது என்ன சொன்னாங்க, மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் அது காலத்திற்கும் பகை. நல்லா இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி குறிச்சு வச்சுக்கிடுங்க. இதுல ஒரு முக்கியமான கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. யாரும் எப்பயுமே பொருளாதாரம், துட்டு, காசு, பணம் அப்படிங்கிறத மட்டுமே நிறைய பேர் பார்க்கறத விட்டுட்டு கருத்துள்ள விஷயங்களை பார்க்கணும். கருத்துள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கணும். அப்ப இந்த காலப்பகை அப்படிங்கிற ஒன்று மேசத்திலும் ரிஷபத்திலும் சந்திரன் இருந்தால் அது காலத்திற்கும் பகை. மிதுனத்தில் ராகு இருந்தால் அது காலத்திற்கும் பகை. சிம்மத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பகையே கிடையாது. சிம்மத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பகை கிடையாது. கன்னியில் செவ்வாய் இருந்தால் காலத்திற்கும் பகை. துலாம் விருச்சிகத்தில் குரு இருந்தால் அது காலத்திற்கும் பகை. தனுசில் புதன் இருந்தால் அது காலத்திற்கும் பகை. மகர கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் அது பயங்கரமான காலப்பகை. மீனத்தில் சனி இருந்தால் அது காலத்திற்கும் பகை. இப்ப புரிஞ்சாச்சா? இது உங்க ஜாதகத்துல எங்கெங்க என்னென்ன கிரகம் இருக்குது, நமக்கு ஏதாவது காலப்பகை இருக்கிறதா? இதனால் நாம் அடுத்து சொல்ல போற சப்ஜெக்ட்ல நாம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கோமோன்னு அப்ளிகேபிள் பண்ணி பாருங்க. அப்ப அப்ளிகேபிள் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப மேச ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், அதை விட்டுட்டேன், கடகத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய், துலாம் விருச்சிகத்தில் குரு, தனுசில் புதன், மகர கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் சனி இருந்தால் காலப்பகை. ஓகேவா? சிம்மத்துல எந்த கிரகம் போய் உட்கார்ந்தாலும் காலத்துக்கும் பகை இல்லை. ஏன்னா அவர் கிங் ஆஃப் கிங். அவர் இடத்துல போய் நான் காலத்துக்கு உனக்கு பகைன்னு போடா அப்படின்னு அடிச்சு விரட்டிடுவார். ஏன்னா சூரியனுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. இந்த காலப்பகை கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப மேசத்துல சந்திரன், ரிஷபத்துல சந்திரன். மேசம் என்பது சரராசி. சரராசிக்கு யாரு பாதகாதிபதி? 11 குடையவன் பாதகாதிபதி. இந்த மேசத்தில் இருக்கின்ற சந்திரன் அந்த மேசத்திலிருந்து 11ஆம் இடம் கும்பம். இந்த கும்பத்துல என்ன சொன்னான்னா, இந்த சந்திரனால் ஏதாவது ஒரு அடி கிடைத்து கொண்டே இருக்கும். சந்திரனால் ஒரு அடி கிடைத்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். கவனமாக பார்க்கும் போதுதான் தெரியும். அப்ப சரராசியில் இருக்கின்ற கிரகங்களுக்கு 11 குடையவன் பாதகாதிபதி. ஸ்திரராசியில் இருக்கின்ற கிரகங்களுக்கு 9 குடையவன் பாதகாதிபதி.
உபயராசிகள் இருக்கிறதுக்கு 7 குடையவன் பாதகாதி. இதான நம்மளுடைய ஜோதிட சட்டம். அப்ப மேசம் ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் ரிஷப வீடு வந்து ஸ்திர ராசி. ஸ்திர ராசிக்கு 9 குடையவன் பாதகாதிபதி. ஏன்னா இதை நான் அப்ளிகபிள் பண்ணி பார்த்தது ஒரு உதாரணம். என் வீட்டில் ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் வந்து ஒரு குழந்தை இருக்கிறது. அப்ப 9 குடையவன் பாதகத்தை அடையணும். அப்ப பாதகத்தை அடைய வேண்டும் என்ற விதி வரும்போது பிறந்து 10 மாத குழந்தை அந்த 10 மாதம் முடிவதற்குள்ளாக அத்தை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து டெத்து. அத்தை ஒரு 39 வயது இறந்துருச்சு. அப்ப நான் உடன் பிறந்த சகோதரன். அத்தை என்பது எனக்கு உடன் பிறந்த சகோதரி. அப்ப என்ன ஆகும், அவங்க 3 பிள்ளைகள். அந்த அத்தையோடைய மாப்பிள்ள டப்புன்னு என்ன சொன்னாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். 1 மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். சொத்தெல்லாம் வச்சுக்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு கொண்டாடி போயிட்டா நான் எப்படி இருக்க முடியும், பிள்ளைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். அப்போ 3 குழந்தைகள், எனக்கு 2 குழந்தைகள், அப்போ 2 குழந்தைகள், 5 பேரையும் வச்சு நான் என்ன செய்வேன்? பட்ட கஷ்டம் இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த கொடுமையை ரிஷபத்தில் சந்திரன் இருந்து ஸ்திரராசிக்கு 9 குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லி வரும்போது அந்த குழந்தை 10 மாதத்தில் வந்து அந்த கோளாறை பண்ணிச்சு. இப்போ புரிஞ்சிடுச்சா? அப்ப ஓகே. மிதுனத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக மிதுனத்தில் ராகு இருந்து அது இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கலாம். மிதுனத்துல ராகு மேசத்தில் இருந்தாலும் அதற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஸ்திரராசிக்கு 9ஆம் இடம், சரராசிக்கு 11ஆம் இடம். அது உங்களுக்கு லக்னத்துக்கு எத்தனாம் இடங்கிறத பார்த்தோன்னா அதில் தான் பாதிக்கும். காலபுருஷனுக்கும் பார்த்து கொள்ளலாம், உங்களுடைய லக்கணத்துக்கும் பார்த்துக்கலாம். இதுல ஒரு அடி கண்டிப்பாக இப்ப இது காலத்திற்கும் உண்டு, இந்த காலத்திற்கும் உண்டு. அப்ப இந்த ரிஷபராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் தகப்பன் பாதிக்கப்படும். ஸ்திரராசிக்கு 9 குடையவன் பாதகாதிபதி அப்படிங்கும்போது அந்த சந்திரன் இருக்கிறார். சரராசிக்கு வந்து என்ன சொன்னா 11 குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லி வரும்போது அது உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து எத்தனாவது வீடாக கும்பம் வருகிறதோ அங்க பாதிப்பு இருக்கும். இப்ப மிதனத்தில் வந்து என்ன சொன்னா ராகு இருக்கக்கூடாது, ராகு இருக்குது, அதற்கு 7ஆம் இடம் பாதிக்கும். அப்ப உங்களுடைய லக்கணத்திற்கு அது எத்தனாம் இடம்? கண்டிப்பா அடி வாங்கிட்டே இருப்பீங்க. அதற்கடுத்து கடகத்தில் சூரியன், சரலக்கணத்திற்கு 11 குடையவன் பாதகாதிபதி. அது உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடம்? பாதிப்பு வந்து கண்கூடாக நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் காலத்திற்கும் பகை. கண்ணியில் செவ்வாய் கடலும் வற்று அப்படின்ட்டான். அப்ப கன்னிராசிக்கு வந்து 7ஆம் இடம் பாதிக்கும். அப்ப 7ஆம் இடம் ஆகிய மீனம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் வீடு? அது காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடு? இப்படி எடுக்கணும். காலபுருஷனையும் எடுக்கணும், நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் வீடு என்பதை எடுக்கணும். துலாம் விருச்சிகத்தில் வந்து குரு, துலா வீட்டில் குரு இருந்தாலும் விருச்சிக வீட்டில் வந்து குரு இருந்தாலும் அங்க வந்து என்ன சொன்னா துலாமுக்கு வந்து என்ன சொன்னா 11 குடையவன் பாதகாதிபதி, விருச்சிகத்துக்கு 9 குடையவன் பாதகாதிபதி. இது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறது என்று பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரச்சனையில் சிக்கியிருப்பீர்கள். அதுல இருக்கிற ஒரு எஃபெக்ட்னஸ் மைனஸ் ஆஃப் வீகம் என்றும் காலத்திற்கும் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் ஜோதிட ரகசியம். அதற்கடுத்து தனுசுவில் புதன் இருந்து, தனுசுல புதன் அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். தனுசுல புதன் அப்ப ஒரு குழந்தைக்கு வந்து ரிஷப லக்கணமாகி தனுசுல போய் வந்து புதன் இருந்து அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வந்துருது. 8ஆம் இடமா வந்துருது. அப்ப 8ஆம் இடம் எப்படி எங்க? மாங்கல்யஸ்தானம். அதுல கவனமாக திருப்பூட்டுகின்ற நாளில் விவாக சக்கரம் போட்டு கரெக்டா வந்து என்ன சொன்னா ஃபிட் பண்ணணும். பண்ணி சரியான நேரத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ சாந்தி முகூர்த்தத்தை முறையாக குறிக்கணும். 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். ஆண்களுக்கு அது இல்லறத்தை கொடுக்குற அற்புதமான ஸ்தானம். பெண்ணுக்கு வந்து கழுத்துல சரடரேற்ற ஸ்தானம்.
இதெல்லாம் வந்து அதுல வந்து நீங்க பிரச்சனை வச்சுக்கிட கூடாது. முதல்ல இந்த மாதிரி இடங்களில் வந்து கிரகங்கள் இருந்து விட்டது என்று சொன்னால் அது வந்து பிரச்சனையை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கும். நம்ம போய் வந்து என்ன சொன்னா பிரச்சனையை இழுக்க கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து மகர கும்பத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. மகரம் சரராசி, அதற்கு 11ஆம் வீடு, அது லக்னத்துக்கு எந்த வீடு? கும்பம் ஸ்திரராசி. கும்பம் ஸ்திரராசி அப்படின்னு சொல்லும்போது அதுல போய் வந்து என்ன சொன்னா வந்து சுக்கிரன் இருந்து ஸ்திரலக்கணத்திற்கு 9 கூடையவன் பாதகாதி, துலாம் பாதிக்கும். அப்ப துலாம் பாதிக்கும் அப்படிங்கும்போது லக்கணத்துக்கு அது எத்தனாம் இடம்? அங்க ஒரு பாதிப்பு இருக்கும். மீனத்தில் சனி, மீனத்தில் சனி, மீனத்தில் சனி யாருக்கு இருந்தாலும் உபய லக்கணத்திற்கு 7 கூடையவன் பாதகாதிபதி. லக்கணம் என்ன லக்கணம்? அது லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்? இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து உண்மையிலும் உண்மையான ரகசியங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரே வந்து என்ன சொன்ன பொருளாதாரம் பொருளாதாரம் அந்த சாமியை கும்பிட்டா இந்த சாமியை கும்பிட்டா எந்த சாமியை கும்பிட்டாலும் வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கை என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றில் இருந்து நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம் என்று சொன்னால் தெய்வத்தை கும்பிடுவதனாலும் தர்மத்தை பண்ணுவதனாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியுமே தவிர சுத்தமாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வாஸ் பண்ண முடியாது. முதலில் காலப்பகையில் நமக்கு எத்தனை கிரகம் இருக்கிறது என்பதை பாருங்கள். ஸ்தரமாக இருந்தால் 11ஆம் இடம், ஸ்திரமாக இருந்தால் 9ஆம் இடம், உபயமாக இருந்தால் 7ஆம் இடம். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்ற ஒரு பெரிய ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேற ஒன்று அந்த கிரகத்திற்குண்டான உணவுகளை தானம் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கிரகத்தை வந்து அந்த கிழமைகளில் போய் வந்து காலப்பகையா இருக்கிற செவ்வாய் காலப்பகையா முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க. சுக்கிரன் காலப்பகையா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சூரியன் காலப்பகையா சிவனை போய் வழிபாடு பண்ணுங்க. வேற ஒன்றும் செய்ய முடியாது. தானம் பண்ணுங்க. தானம் இதுல என்ன சொல்றான்னா அந்த பிரச்சனைகள் எப்போ வரும் அப்படின்னா அந்த திசை அந்த புத்தி அப்படிங்கும்போது ரொம்ப நெருக்கடி கொடுக்கும். நார்மலாக இந்த காலப்பகை இருக்கின்ற இடத்துல போய் வந்து சூரியனோ சந்திரனோ போய் ஒரு பகை கிரகங்கள் வந்து டச் ஆகும் போது அதற்கு 11ஆம் இடத்து கிரகம் டச் ஆகும்ல. அதாவது வந்து சரத்திற்கு 11ஆம் இடத்து கிரகம் மூவிங் வரும், ஸ்திரத்துக்கு 9ஆம் இடத்து கிரகம் மூவிங் வரும், உபயத்திற்கு வந்து என்ன சொன்னா 7ஆம் இடத்து கிரகம் அந்த இடத்துக்கு வந்து காலப்பகைக்கு உண்டான இடத்தில் வந்து மூவ் ஆகி வரும்போது அந்த 1 மாத காலமோ 1 மாத காலமோ அல்லது என்ன சொல்லலாம்னா வந்து 1 வருஷ காலமோ, ராகுவா இருந்தால் 1.5 வருஷ காலம், சனியா இருந்தால் 2 வருஷ காலம். இந்த காலங்களில் தான் என்ன சொல்றான்னா பெரிய இழப்பீடுகளும் மைனஸுகளும் வரும். அதனால் இதையெல்லாம் தெரிந்து வைத்து நாம் குறித்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் குறித்து வைத்து நல்லா வந்து என்ன தெளிவான ஒரு மனது வந்து என்ன சொல்றேன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச பிறகு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? தெரிஞ்ச பிறகு அதை வந்து என்ன சொல்லலாம்னா சரி பண்ணுவதற்குண்டான மனோநிலையைத்தான் நீங்கள் உருவாக்க முடியுமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். இது ஒரு பயமுறுத்துறதுக்காக அல்ல. காலப்பகை என்பது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து என்ன சொன்னான்னா வந்து கடவுள் என்னன்னைக்கு எந்தெந்த காலத்தில் எதை கொடுக்க சொல்கிறாரோ அந்தந்த காலத்தில் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வரும். படிக்கிறவங்கள் உண்மையாகவே யோகசாலிகள். ஏன்னா புது புது கருத்துக்கள் புது புது அர்த்தங்கள் எல்லாமே வந்து என்ன சொன்னா நான் இதற்கு பொறுப்பாளி அல்ல. எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், அறிவு சார்ந்த குருமார்கள், பராசர முனிவர் அனைவருக்கும் இது சொந்தமே தவிர நான் விளம்புவதற்கும் இயம்புவதற்கும் எனக்கு இடப்பட்ட கட்டளை. நான் இயம்பு விட்டேன். நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக காலப்பகையை ஜெயிப்பதற்கு அதற்குண்டான கிரக உணவுகளை தானம் பண்ணுங்க. அந்த கிரக உணவுகளை வந்து என்ன சொல்லலாம்னா அதிகமாக சாப்பிடாதீங்க. சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக பாதிப்புத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் இதெல்லாம் கர்ம வினையோடைய தாக்கம். ஆனா எனக்கெல்லாம் ஆண்டவ முன்னியத்துல எந்த கிரகமே காலப்பகை இல்லை. அது ஆண்டவன் என்ன சொல்லிட்டானே என்ன காரணத்துக்காக அப்படி வச்சான்னு தெரியல. எந்த கிரகமுமே எனக்கு காலப்பகை இல்லை.
காலப்பகை இல்லை. அது வந்து என்ன சார் கடவுளை கொடுத்துக்கிட்டு அப்படி இல்லைன்னு இருந்தாலும் வந்து சில கஷ்டங்கள் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் நான் எப்பயுமே இறை நம்பிக்கையோடு அறிவு சார்ந்த சில கருத்துக்களை வந்து தேடிக்கொண்டே இருக்கிறதுனால் அதிலிருந்து என்ன சொல்லணும்னா மீண்டு வருவதற்கு உண்டான ஒரு திறமையையும் அறிவையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை வச்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி, காலப்பகை என்பது மிக மிக முக்கியமானது, பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.